Okay students, introduction part 2, various processing during testing. So testing time la என்னென்னலாம் process பண்ணுவோம் அப்படின்னா fault modeling, test generation and fault simulation. So fault modeling அப்படின்னா abstract the physical defects and define a suitable logic fault model. So type of faults என்னென்னு கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஃபால்ஸ்க்கும் தனித்தனி ஃபால்ஸ் லாஜிக்கல் மாடல் என்ன அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிறோம். It limits the and simplifies the scope of test generation. So next என்ன அப்படின்னா test generation. So given a circuit and set of faults, determine the set of test vectors T that detects all faults in F. Then அதுக்கப்புறம் fault simulation. So once a circuit அதுக்கப்புறம் set of faults and set of test vectors determines the faults in F that are tested by the vectors T. சரிங்களா. ஸோ ஃபால்ஸ் மாடல் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்ட் ஜென்ரேஷன் என்னென்ன டெஸ்ட் வெக்டர்ஸ் இருக்குது, அந்த டெஸ்ட் வெக்டர்ஸ் என்னென்ன ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதை கண்டுபிடிச்சிக்கணும். தென் அதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபால்ட் சிமுலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ சிமுலேட் பண்ணி அந்த ஃபால்ட் மாடலோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, குட் ஆர் பேட் அப்படின்னு கம்பேர் பண்ணணும். சரிங்களா. ஸோ டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பிக்கஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி அண்ட் பில்ட் இன் செல்ஃப் டெஸ்ட். ஸோ டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி அப்படின்றது இட் ஃபார்முலேட்ஸ் ஏ செட் ஆஃப் டிசைன் ரூல்ஸ் தட் இஃப் ஃபாலோட் the results in a circuits that will be easily testable. என்ன அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கும் டெஸ்டிங் ப்ராசஸ்க்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த சிப் ஃபேப்ரிகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி. இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அட்காக் டெக்னிக்ஸ், ஸ்கேன் பேஸ்டு டெக்னிக்ஸ் அப்படின்னு. ஸோ பின்னாடி என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் டெஸ்டிங் சர்க்யூட் இன்க்ளூட் ஆகிறதுனால ஏரியா ஓவர் ஹெட் அண்ட் அது வந்து கிரிட்டிக்கல் பாத்தில் ப்ளேஸ் ஆனிச்சு அப்படின்னா டெஸ்டிங் சர்க்யூட்ஸ் வந்து கிரிட்டிக்கல் பாத்தில் ப்ளேஸ் ஆனிச்சு அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் கூட என்ன ஆகும், டிகிரேட் ஆகும், ஸ்பீட் அஃபெக்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் பில்ட் இன் செல்ஃப் டெஸ்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபார் லார்ஜர் சர்க்யூட்ஸ்க்கு இது வந்து என்னது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிப் டெஸ்டிங் சர்க்யூட்ஸ் பிளேஸ்டு இன் சிப் இட் செல்ஃப். ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த சிப் இட் கேன் இட் செல்ஃப் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த சிப் ஃபேப்ரிகேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த சிப் என்ன பண்ணும் அப்படின்னா நான் குட்டாக இல்லையா அப்படின்றத அதுவே டிசைட் பண்ணிக்கும் பை செல்ஃப் டெஸ்டிங். ஸோ இதனால் என்ன இருக்கும் அப்படின்னா ஏரியா ஓவர் ஹெட். ஸோ எக்ஸ்ட்ரா டெஸ்டிங் ஹார்ட்வேர் அதில் ப்ளேஸ் பண்ணுறதுனால என்ன இருக்கும், ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் பேசிக் டெஸ்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ ஹவு டு டெஸ்ட் த சிப்ஸ். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் டெஸ்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் பேட்டர்ன்ஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா சர்க்யூட் அண்டர் டெஸ்ட். ஸோ எந்த டிவைஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த டிவைஸை வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் பேஸில் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி முடித்தோடனே இட் ப்ரொடியூசஸ் சம் டெஸ்ட் ரெஸ்பான்சஸ் விச் மீன்ஸ் இந்த சர்க்யூட்டோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் ஃபார் த கரஸ்பாண்டிங் டெஸ்ட் பேட்டர்ன்ஸ்க்கு என்னன்னு கிடைக்கும். சரிங்களா. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த சர்க்யூட்ஸ்க்கான ஸ்டோர்டு கரெக்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து ஃபால்ட்டி ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்டர்ன் அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய ஃபால்ட்டி ரெஸ்பான்ஸ். இது வந்து ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ், இது அப்டைன்ட் ரெஸ்பான்ஸ் விச் மீன்ஸ் இது ஃபால்ட் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ், இது ஃபால்ட்டி ரெஸ்பான்ஸ். இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா த ரிசல்டன்ட் சர்க்யூட் இஸ் பெர்ஃபார்ம்டு வெல், கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்ட் சர்க்யூட் வந்து என்னது ஃபால்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். சரிங்களா. ஸோ தென் அதுக்கு அடுத்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஃபால்ஸ் வந்து லாஜிக் கேட்ஸில் இருக்குது. சரிங்களா. ஸோ வாட் ஆர் த ஃபால்ஸ் பிஹைண்ட் தி லாஜிக் சர்க்யூட்ஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.